அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி ஒரு ஃபென்டாஸ்டிக் அண்ட் சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், நம்ம செய்ய போகிறோம். ஆனால் பாருங்கள், அதை AMPMT கேட்டிருக்காங்க. சரிங்களா? Now let us see. If the length and time period of an oscillating pendulum have errors of 1% and 3% respectively, then the error in measurement of acceleration due to gravity, meaning G, is 4, 5, 6 or 7%. இதான் பிள்ளைகளா கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது இப்போ என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ஸோ இது எது சம்மந்தப்பட்டதாக இருக்குது, சிம்பிள் பெண்டுலம் பற்றின சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இந்த சிம்பிள் பெண்டுலம் ஹார்மோனிக் மோஷனுடைய டைம் பீரியட், வெரி ஃபேமஸ் எக்ஸ்பிரஷன் T is equal to 2 pi into root of L/G. இது ரொம்ப 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 முக்கியமான எக்ஸ்பிரஷன், 1000 இடத்துல வரும் பிள்ளைங்களா. சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு G தான் கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இது ஸ்கொயர் பண்ணுங்க, T ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 pi ஸ்கொயர் L/G. ஸோ G இஸ் ஈக்குவல் டு 4 pi ஸ்கொயர் L/T ஸ்கொயர். L லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் மெஷர் பண்ணியிருக்காங்க, T டைம் பீரியட் மெஷர் பண்ணியிருக்காங்க. லென்த் மெஷர் பண்ணும்போது 1% எரர் வந்திருக்கு, டைம் மெஷர் பண்ணும்போது இட் இஸ் 3% எரர் இருக்குது. இவ்வளோதான். இப்போ மொத்த எரர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இங்கே டிவிஷன் ஆப்ரேஷன், இங்கே ரைஸ் டு தி பவர் 1 இருக்குது, இங்கே ரைஸ் டு தி பவர் 2 இருக்குது. எங்கே எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கோ அது இன்டூ இதில் உண்டாகக்கூடிய எரர், ப்ளஸ் இதில் எவ்வளவு ரைஸ் ஆகிருக்கோ தட் பவர் இன்டூ இதில் இருக்கக்கூடிய எரர். வாய்கிட்ட சொல்ல தான் நேரம் ஆகுது, செய்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லுக்கு 1%, ஸோ 1 into 1%, ப்ளஸ் டீக்கு ஸ்கொயர், ஸோ 2 into இதனுடைய எரர் 3%, 2 into 3, 1, this is 1 plus 6, 7%. Finished. Secondsல ப்ராப்ளம் கேன் பி finished. புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. ஸோ பிள்ளைங்களுக்கு இதில் இதே சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்களா. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட கலாபாரதி எத்தகைய பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்ச்சியை உண்டாக்குங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.